அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது வெளியான அரசு வேலைவாய்ப்பு தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தின் கீழே உள்ள ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தீங்கன்னா வெளியானக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, இந்த 5 விதமான பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு பணிகளுக்கும் அந்தந்த பாடங்களில் பிஇ முடிச்சிருக்கணும். அதுதான் அதனுடைய கல்வி தகுதி. இதுக்கு விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதில் என்ன ஒரு சின்ன இது அப்படின்னா, கேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் அதில் விண்ணப்பிக்க முடியும். கேட் ஸ்கோரில் நீங்கள் வாங்குகிற அந்த மதிப்பின் அடிப்படையில் தான் இவங்க போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கீழே உள்ள இந்த ஓஎன்ஜிசி, அப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அந்த மாதிரியில் இல்லை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க கேட் எக்ஸாமுடைய ஸ்கோருடைய அடிப்படையில் போஸ்டிங் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம் வச்சு அப்புறம் இன்டர்வியூ வச்சு போஸ்டிங் போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் இல்லாமல் கேட் எக்ஸாமில் அவங்க வாங்கின மார்க்கின் அடிப்படையில் அவங்க இன்டர்வியூ கால் பண்ணி அவங்க அவங்களுடைய ப்ராக்ரஸை கொஞ்சம் இது பண்ணிக்கிடுவாங்க. இது முதலேருந்தே உள்ளது தான், இது புதுசு கிடையாது. அதனால் கேட் எக்ஸாமில் அட்டன் பண்ணி அவங்க அதில் வாங்கக்கூடிய அந்த மார்க்கை இந்த மாதிரி வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டும்போது அவங்க அந்த மார்க் அடிப்படையில் அவங்க கூப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான நபர்களை. ஸோ கேட் எக்ஸாமில் இவ்வளோ தான் பாஸு, அவ்வளோதான் ஃபெயிலு அப்படிலாம் இல்லாது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ஸ்கோர் வாங்குகிறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் கேட் எக்ஸாமுக்கு கேட் எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ணுறாங்களோ, கேட் எக்ஸாமுக்கு யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு யூஸ் ஆகும். மற்றவங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுடைய கேட் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட்டு, சிவில், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள்இ, ஐடி, ஆர்க்கு இந்த மாதிரி படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை எஸ்எஸ்சிக்கோ யூபிஎஸ்சிக்கோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.